ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தால் போதும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு உடனே மாவு கலந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் ஓமம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினா அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க தண்ணியிலேயே மாவோட எல்லா பக்கமும் ஈரம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்குங்கிறதால மாவை உடனே பிசைய முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. மூடி வைக்கும்போது மாவு நமக்கு காயாமல் இருக்கும். அதே சமயத்தில் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப ஆறிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப காஞ்சு போன மாதிரி ஆயிரும். இது மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவை ஒன்றா வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு திரட்டுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கிளாத்து இல்லைனா மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அடுத்து சப்பாத்தி கல்லில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கல்லில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஒட்டாமல் வரும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சைடில் இருக்க அந்த மாவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டைமண்ட் ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப் எது வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும். அடுத்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. நம்ம மாவை கிள்ளி போட்டோம் அப்படின்னா மேலே எலும்பி வருது பாருங்கள், இந்த அளவுக்கு சூடில் இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒவ்வொன்றா நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக அப்போ தான் வெந்து வரும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், வேகாமல் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகம் குடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்புலாம் முழுமையாக அடங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலுமே நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.